என்றால் ஈமான் என்றா நம்ம நினைச்சிருக்கிறோம் 6 விஷயத்தை நாங்க நம்பித்தான் ஆகணும். அந்த 6 விடயங்களிலும் அல்லாஹுவை நம்புதல் என்பது பிரதானமான ஒரு அம்சம். அல்லாஹுவை உறுதியாக நம்பினால் மட்டும்தான் நாம் சுவர்க்கம் செல்லலாம். அந்த நம்பிக்கையை தான் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ உன மனசுல ஒரு எண்ணம் வரலாம், அல்லாஹ்வை உறுதியா நம்புறதுக்கு எதுக்கு ஒரு பயான் போடணும்? நாங்க என்ன அல்லாஹ்வை இல்லாம வேற யாரையா நம்பி இருக்கிறோம்? அல்லாஹ்வை தானே நம்பி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்புதல் என்றால் நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு 90% முஸ்லிம்கள் அல்லாஹ்வை எப்படி நம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சந்தேகத்தோடையே அல்லாஹ்வை நம்பி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வை நம்பி தான் இருக்கிறோம். நாங்க வார்த்தையில பேசுற நேரம் நான் அல்லாஹ்வை தான் நம்பி இருக்கிறேன், அல்லாஹ்வை தான் நம்புகிறோம், அல்லாஹ் தான் எங்களை படைச்சான் என்று சொல்லுகிறோம். ஆனால் என்னதான் நாம் அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொன்னாலும் ஒரு சந்தேகம் எங்கட உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நம்பிக்கையை அல்லாஹு தாலா ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பினான் தெரியுமா? இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வை நம்புவதாக நாம் இருந்தால் உறுதியாக 100% அல்லாஹ்வை நம்பினால் மட்டும்தான் அல்லாஹ் அந்த நம்பிக்கையை பொருந்திக் கொள்வார். இல்லை என்றால் நாம் வார்த்தையில் என்னதான் அல்லாஹ்வை நம்புறோம் என்றாலும் அல்லாஹ் தாலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தாலா நபிகளாரை ஒரு சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பினார். அந்த சமுதாயத்தவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை நம்பிய ஒரு சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை தூதராக அனுப்பினார். அல்லாஹ்வை நம்பாத, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தூதராக அனுப்பல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருகிற நேரம் நாங்க முஷ்ரிக்குகள் காபிர்கள் என்று சொல்றோமே, அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க தெரியுமா? பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம் 136வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வஜஅலு லில்லாஹி மிம்மா தரஅ மினல் ஹர்ஸி வல் அன்ஆமி நஸீபன். இது ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு முன்னால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் அந்த மக்கள்கிட்ட இருந்த 2 தொழில், ஒன்று விவசாயம், இன்னொன்று கால்நடைகள். நம்ம ஊர்ல அதான் பெரும்பான்மையாக இருக்குது. இந்த மாதிரி தான் அவர்களும் தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த விவசாயத்தில் அறுவடை கிடைச்சால், நீங்க நல்லா இந்த செய்தியை கொஞ்சம் காது தாழ்த்தி கேட்டுக்கோங்க, நல்லா இந்த செய்தியை புரிஞ்சுக்கோங்க. அந்த விவசாயத்தில் அவர்களுக்கு அறுவடை கிடைத்தால் அல்லாஹ்வுக்காக அவர்கள் ஒரு பகுதியை ஒதுக்குவார்கள். யாருக்காக ஒதுக்குவாங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுக்காக ஒரு பகுதியை, ஒரு 100 மூடை அரிசி எடுத்தாங்கன்னு வைங்களேன், ஒரு 10 மூடை அரிசியை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கிடுவாங்க. இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், வல இன் சஅல்தஹும், நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு என்று நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். அவங்க என்ன பதில் சொல்லுவார்கள் தெரியுமா? இந்த லாத்து உஸ்ஸா தான் படைச்சேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவர்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்கள் லாத்து உஸ்ஸா என்கின்ற சிலைகள், அது படைச்ச என்று அவங்க சொல்ல மாட்டாங்க. லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் வானங்களை படைத்தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? ஏற்கனவே அல்லாஹ்வை நம்பி இருந்த ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் எதுக்கு தூதர் அனுப்பணும்? அவங்க நம்பாம இருந்தா அல்லாஹ் தூதரை அனுப்பலாம். நம்பித்தான் இருந்தார்கள், அல்லாஹ்வை நம்பினார்கள். மலையை படைச்சது அல்லாஹ், வானத்தை படைச்சது அல்லாஹ், பூமியை படைச்சது அல்லாஹ் என்று நம்பி இருந்தார்கள். அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஏன் நபியை அனுப்பினாங்க தெரியுமா? அவர்கள் சந்தேகத்தோட நம்பி இருந்தாங்க, முழுசா நம்பல, உள்ளத்துல ஒரு சந்தேகம் இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்புறதுக்கு ரெடி ஆயினாங்க தெரியுமா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததற்கு பின்னால ஒரு நாள் முஷ்ரிக்குகள்ல உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரசூல்லா கிட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, இப்ப நாங்க அல்லாஹ்வை நம்பணும், அதுதானே? அல்லாஹ்வை நம்பினா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருந்தானே, நீங்க உங்களோட பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்வீங்க தானே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம். எப்படி நம்புறோம் தெரியுமா? 6 மாசத்துக்கு நாங்க அல்லாஹ்வை நம்புறோம். அப்படியே ஒப்பந்தம் பேசினாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இன்று பாதி பேர் நம்ம அப்படித்தான் அல்லாஹ்வை நம்பிட்டு இருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்துக்கு அவர்கள் கேட்டானல் வந்து முஷ்ரிக்குகள் வந்து என்ன கேட்டாங்கண்டா, 6 மாசம் நாங்க அல்லாஹ்வை நம்புறோம், அடுத்த 6 மாசம் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எங்களுடைய கடவுள்களை நீங்க நம்பணும். அல்லாஹ் தாலா என்ன செய்யணும்? 6 மாசம் நம்புறேன்னு வந்துட்டாங்களே, 6 மாசம் நம்புறேன்னு சரி, 6 மாசம் நீ வேண்டியதை செய், 6 மாசம் என்ன நம்புறியா இல்லையா அப்படி என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானான்னு பார்த்தா இந்த நம்பிக்கை அல்லாஹ்க்கு தேவையில்லைன்ட்டான். அல்லாஹ் தாலா வசனம் இறக்குறான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதுன், இந்த 6 மாசம் ஒப்பந்தத்தில் நீங்கள் வணங்குகின்ற கடவுள்களை நான் வணங்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் வணங்க மாட்டேன் என்று சொல்ல மட்டுமல்ல, அடுத்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத், நான் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் 6 மாசத்துக்கு வணங்கவும் தேவையில்லை. 6 மாசம் ஈமான் கொள்ற சப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு தேவையா இல்லைன்டா அல்லாஹ். திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுகிறான், வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத், நாம் வணங்குகின்ற அல்லாஹ்வை நீங்கள் 6 மாசத்துக்கு வணங்கவே தேவையில்லை. நீ தொலை தேவோம் இல்ல, நோம்பு பிடிக்க தேவோம் இல்ல, அல்லாஹ்வை நம்பவும் தேவையில்ல. லக்கும் தீனுக்கும், நீ 6 மாசம் தான் நம்பி வாரதாக இருந்தா ஓண்ட மார்க்கத்திலேயே இருந்துக்கோ. வலிய தீன், எங்களுக்கு என்று ஒரு மார்க்கம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? நம்புறதாக இருந்தால் 100% சந்தேகமே இல்லாமல் அல்லாஹ்வை நம்புறதா இருந்தா இதுக்குள்ளவா. அல்லாஹ் ஏலாண்டான். இந்த நம்பிக்கையை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் சகோதரர்களே. முழுமையாக நாம் நம்புகிற வரைக்கும் அல்லாஹ் எங்களை முஃமின்களாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 6 மாசம் தான் கேட்டானல். அடுத்த ஒப்பந்தம் என்ன பேசினானல் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் தூய்மையானது சகோதரர்களே. நம்ம நினைச்ச மாதிரி எங்கட இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு நினைச்ச இடத்துல மட்டும் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்திட்டு அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொள்ள கூடாது. ஆனா நம்ம அப்படித்தான் நினைச்சிருக்கிறோம். ஒரு திருமண ஊடு வந்தா ஏதாவது நிக்காக மட்டும் கொண்டு போய் பள்ளியில செஞ்சிடுறது. சில பேர் இன்னைக்கு நீங்க திருமணத்துல பார்க்கலாம், அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா, நாங்க வந்து மாஷா அல்லாஹ் மௌலவியை போட்டு தான் நிக்காக செஞ்சோம். நிக்காக மட்டும் பள்ளிவாசல்ல நடக்கிறது. பாதி இஸ்லாம் நிக்காக பள்ளிவாசல்ல நடக்கிறது. மௌலவி வந்து பயான் பண்றாரு, எல்லாம் நடக்குது. அடுத்த நாள் வலீமாவுக்கு போய் பார்த்தால் இது இஸ்லாமிய திருமணமா, ஒரு காபிருடைய திருமணமா என்று நினைக்கின்ற அளவுக்கு ஆடல் பாடல்களோடு நடக்கிறது என்றால் இந்த இஸ்லாம் அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்த ஒப்பந்தம் என்ன வந்தாங்க தெரியுமா? 6 மாசம் பேசி பார்த்தானல், அல்லாஹ் 7 ஆண்டு வசனம் இறக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ், மக்கால உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தான். பெரிய பெரிய ஹெட் எல்லாம் ஒன்று சேர்ந்து அபூ ஜஹல், உத்துபா, சைபா, உமைத் இப்னு கலஃப், இவன் மாதிரி பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, சரி நாங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பேரம் பேசி பார்ப்போமே. எப்படி வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட பேசினாங்க தெரியுமா? ஆச்சரியம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் விடத்திலே வந்து பேசினார்கள், யா ரசூலுல்லாஹ், 6 மாசம் நம்புறேன்னா ஏலான்ட்டீங்க, நாங்க முழுசா நம்புறோம். 99.9% நாங்க உங்களை நம்புறோம். டோட்டலா இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறோம், அல்லாஹ்வை வணங்குகிறோம், 5 நேரம் தொழுகிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், நாங்க மொத்தமா நாங்க இஸ்லாத்துக்குள்ள வாரோம். நீங்க எங்களுக்கு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் செஞ்சுதாங்க. இந்த மாதிரி நம்மட ஊர்ல வந்து கேட்டா நம்ம ஏலாண்டவே மாட்டோம். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேட்கிறாங்க, எல்லாம் மொத்தமா நாங்க வந்துடுறோம், நீங்க இதுக்கு பின்னால எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? எங்களுக்கு வேறையா கிளாஸ் நடத்தணும். உங்களோட கொஞ்சம் அடிமைகள் இருக்கிறாங்களே, பிலால் இப்னு ரபாஹா, அம்மார் இப்னு யாசிர்,
சுஹைபுர் ரூமி, இத மாதிரி அடிமைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க வேறையா கிளாஸ் நடத்துங்க, மொத்தமாக நாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறோம். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நம்மளோட ஊர் பள்ளியில வந்து கேட்குறாங்க, கொஞ்சம் டாக்டர்ஸ்மார் சேர்மார் பெரிய பெரிய அந்தஸ்து உள்ளவங்க எல்லாம் வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து எல்லாரோடையும் சேர்ந்து நின்று படிக்க இயலாது, நாங்கள் கொஞ்சம் டாக்டர்ஸ்மார் எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்டா நின்று படிக்கணும், மரியாதையா படிக்கணும், எங்களுக்கு ஒரு டைமை ஒதுக்கித்தாங்கண்டா இது ஒரு பிரச்சனையே இல்லையே சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தூய்மையானது. நினைச்ச மாதிரி நீ வாரதாக இருந்தா இங்க வர்றவே தேவையில்லைன்றதுதான் அல்லாஹ்வுடைய முடிவு. நீ நம்பி வாரதாக இருந்தால் மொத்தமாக நீ இதுக்குள்ள வரணும். இதுக்குள்ள நீ வந்தால் அடிமைகளோடு உட்கார்ந்து அந்த சஹாபாக்களோடு உட்கார்ந்து உனக்கு படிக்க முடியுமா? நீ இஸ்லாத்துக்குள்ள வா. அல்லாஹ் தஆலா இதை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? ரசூலுல்லாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, கண் தெரியாத ஒரு சஹாபியை அல்லாஹ் அனுப்பினான். அவருக்கு கண் தெரியாது. அவர் வார நேரம் ரசூலுல்லா வந்து மனசுக்குள்ளால ஒரு ஒரு எண்ணம் போகுது. ரசூலுல்லா விரும்பல, மனசுக்குள்ள ரசூலுல்லா என்ன நினைக்கிறாங்கடா, இந்த ஆளை பத்தி தானே பேச்சுவார்த்தையே பேசிட்டு இருக்குது, இந்த நேரத்தை பார்த்து இவர் வாராரு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஒரு கண் தெரியாத நபித்தோழர் அவர் வாரார், அவரை பத்தி தான் காவிர்கள் பேசிட்டே இருக்கிறாங்க, அவங்களை எங்களை பிரிச்சு வைக்கணும். அவர் உள்ளுக்கு வார நேரம் ரசூலுல்லாவுடைய மனசுக்கு, இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம், இப்ப பார்த்து இவர் உள்ளுக்கு வாராரேன்னு அவர் நினைக்கிறார் ரசூலுல்லா. அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கிறான், அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. அல்லாஹ் சும்மா கோபப்படல சகோதரர்களே, ரசூலுல்லாவை மூணாவது நபர் மாதிரி வச்சு அல்லாஹ் பேசினான். அந்த வசனம் அல்லாஹ் வசனம் இறக்கிற நேரம் அபஸ்த, நீங்க கடுகெடுத்தீங்கன்னு தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கிக்கணும். அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி இறக்கிக்கணும் தெரியுமா? நபியே, அந்த ஆள் வரக்கொள்ள நீங்க கடுகெடுத்தீங்க அப்படித்தான் இறக்கிக்கணும். ஆனா அல்லாஹ் அப்படி கூட பேசல. அல்லாஹ் எப்படி பேசினான் தெரியுமா? அவர் கடுகெடுத்தார். மூணாவது நபர், நம்ம கோபம் கூடினா நம்ம பிள்ளையோட அப்படித்தான் பேசுவோம். நீ செய்யாத, நீ போ, நீ வா, நீண்டு பேசின நாங்க கொஞ்சம் பெரிய ஆளாய் மீச வளர்ந்தோன்னே நம்ம எப்படி பேசுவோம்? அவர் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டார், கோபம் கூடினா இப்படித்தான் பேசுவோம். அந்த மெத்தட்ல அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அபஸ வதவல்லா, இதென்ன அவருடைய மார்க்கமா? வாரதாக இருந்தால், நம்புறதாக இருந்தால் 100% நீ அல்லாஹ்வை நம்பணும், இல்லையா நீ ஓண்ட மார்க்கத்திலே இருந்து. அன்புள்ள சகோதரர்களே, இது சாதாரண ஒரு பகுதி அல்ல. அல்லாஹ்வை நம்புதல் என்பது நம்ம நினைச்ச மாதிரி நம்பிட்டு போயிடலாது. முழுமையாக 100% நம்பினால் மட்டும்தான் அந்த நம்பிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அதனாலதான் எங்களோட தொழுகையே அல்லாஹ் டிவைட் பண்ணி வச்சுட்டான். இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம்னு நினைச்சிக்கிறோம். இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் கொஞ்சம் உங்களோட உள்ளத்தை கேட்டு பாருங்க. தொழுகை சம்பந்தமாக பேசப்படும், இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். சில பேருக்கு என்ன நினைப்புண்டா, நான் தான் சும்மா தொழுகிறேனே, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் என்ன பொருந்தி கொள்வான். நான் தான் லுஹர் அஸர தொழுகிறேனே, நான் தான் மக்ரிப் இஷாவுக்கு போறேனே. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வேலை செய்வார்கள் என்று தெரிந்துதான் இதைத்தானே எல்லாரும் செஞ்சானல். அவன் எதை நம்பி, அவர் இஷ்டத்துக்கு நம்பினார்கள், முழுசாக அல்லாஹ்வை நம்பல. அதனாலதான் 5 நேர தொழுகையை கடமையாக்கிய அல்லாஹ் 5 நேரம் தொழுதா மட்டும்தான் உனக்கு சொர்க்கம். நீ ஓண்ட இஷ்டத்துக்கு 3 நேரம் தொழுதாயிண்டு வை, ஜும்மா மட்டும் தொழுதாயிண்டு வை. ஃபவைலுல் லில் முஸல்லீன், யாரெல்லாம் ஜும்மா மட்டும் தொழுகிறார்களோ, யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 3 நேரம் தொழுகிறார்களோ, யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 4 நேரம் தொழுகிறார்களோ, அவர்களுக்கு வயல் என்ற நரகம் காத்திருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறார். 4 நேரம் தொழுகிற தொழுகையெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்ட்டான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நம்புவதாக இருந்தால் 100% நம்பினால்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இல்லண்டா அந்த காபிர்களுக்கே அல்லாஹ் இடத்தை கொடுத்திக்கணும். முழுசா வாரண்டவங்க, அதுக்கு பின்னால் ஒரு பத்ரி யுத்தம், உஹது, கந்தக்கு, கைபர், எந்த